ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சுண்டைக்காயை வச்சு ஒரு குழம்பு ரெடி பண்ண போகிறேன், வத்த குழம்பு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நான் சுண்டைக்காயை பறிச்சிட்டு வந்திருக்கேன் நம்ம கார்டனில் இருந்துட்டு. அதை ஒரு காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே விதைகளே இல்லாமல் எடுத்துருங்க. விதைகளோடு போட்டிங்கன்னா கசக்கும். சுண்டைக்காயை வச்சு அடிக்கடி சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம பிரண்டை எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி சுண்டைக்காயும் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, விதைகள் இல்லாமல். அப்படியே தண்ணியில் நம்ம போடாமல் விட்டுட்டோம்னா கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள் தண்ணி எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய விதைகள் இருக்குது பாருங்கள். இதை கொண்டு போய் நம்ம செடிக்கு ஊற்றி வச்சோம்னா நிறைய செடி முளைச்சிடும். இதை வாஷ் பண்ணி ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டும் அதே அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இஞ்சி தேவைப்படாது. தேங்காய் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம். நான் வந்து எப்போவுமே இந்த மெத்தடில் தான் செய்வேன். அது கூடவே பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். முன்னாடியே நம்ம வெந்தயம் சேர்த்தோம்னா கருகி போயிடும். அதனால் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். யாருக்கெல்லாம் சுண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சுண்டைக்காயில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. கிடைக்காதவங்க கடையில் வாங்கியாவது சாப்பிடுங்க. வீட்டிலையே வளர்த்திங்கன்னா, ஒரு செடி வளர்த்திங்கன்னா அவ்வளோ சுண்டைக்காய் பறிக்கலாம். பாருங்கள், அது வெந்தயம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், அப்புறம் மிளகு வந்து 7-8 மிளகு சேர்த்துக்கிறேன் நான். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினோடனே தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை, மீடியம் அளவுக்கு வதக்கினா போதும். தேங்காய் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேங்காயை. தேங்காய் பிடிக்காதவங்க தேங்காய் இல்லாமலேயும் சமைக்கலாம், சூப்பராக தான் இருக்கும். தேங்காய் சேர்த்திங்கன்னா கிரேவி வந்து இன்னும் திக்னஸ் அதிகமாக வரும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். சில பேருக்கு தேங்காய் பிடிக்காது, அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். என்னோடய ஸ்டைலில் நான் வீடியோ போடுறேன், பிடிச்சவங்க செஞ்சு பாருங்கள். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து வதக்கும்போது எல்லாமே சீக்கிரம் குக் ஆகிடும். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மசாலா அரைச்சி நம்ம குழம்புல சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. இப்போ வதங்கியாச்சு, எடுத்துடலாம். எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம அதே கடாயில் திரும்பவும் தாளிச்சிக்கலாம். நம்ம வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக ஆகிடும். இது வந்து ரொம்ப லேட்டாக ஆகாது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சுண்டைக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிடும், சீக்கிரமாக வெந்து வந்துடும். கலரே சேஞ்ச் ஆகிடும், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, ஒயிட் கலராக மாறிடும் சுண்டைக்காய். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் அதிகமாக சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போவே கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. வீட்டுக்கு ஒரு சுண்டைக்காய் செடி கண்டிப்பாக வளர்த்து சாப்பிடுங்க, அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. வாரத்துக்கு ஒரு டைமாவது சேர்த்துக்கோங்க சமையலில்.
நம்ம கீரையை எப்படி அடிக்கடி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி தான் சுண்டைக்காயும் சாப்பிடணும். முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது, அதை நம்ம வாரத்துக்கு ஒரு நாளாவது எடுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் சுண்டைக்காயிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ பாருங்கள், கலர் ஒயிட் கலராக மாறிட்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. அதனால் நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு நம்ம இதிலேயே மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ மிச்சம் இருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் எப்போவுமே டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். நம்ம சமையலுக்கு எல்லா சமையலுக்குமே பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் கிடைச்சா அதிகமாக பயன்படுத்துங்க. நான் வந்து ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி. மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து வதக்கி வச்ச சுண்டைக்காயை சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நாம் வந்து புளி வச்சுருந்தோம் இல்லையா, ஊற வச்சு அந்த புளி தண்ணியே சேர்த்துக்கலாம். புளிப்பு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு புளி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கொதிக்கும்போது மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சுண்டைக்காய் ஏற்கனவே எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம், அதிலேயே வெந்துட்டுருக்கோம். இந்த மசாலா சேர்த்து நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா போதும், நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆகிடும் சூப்பராக. உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா நல்லா இருக்காது, மீடியமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சால்ட்டு வந்து டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க கரெக்டாக. காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நல்லா காரம் வச்சு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இதில் புளி சேர்க்கறதுனால அதிகமாக காரம் போட்டால் கூட அந்த அளவுக்கு தெரியாது. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. சுட சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் சுண்டைக்காய் குழம்பு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. என்னுடைய ஸ்டைலில் இந்த குழம்பு எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து சாப்பிட போகிறேன். நல்ல சூடாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என் வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.